வணக்கம். ட்ரிபிள் ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, கள்ளக்காதலை ஜாதகம் பார்த்து அறிய முடியுமா, கட்டம் என்ன சொல்லுது? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பேரெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788204339 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பேசிஸ் கமெண்ட் அப்லோடு. அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம். வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். கள்ளக்காதலை ஜாதகம் பார்த்து அறிய முடியுமா, கட்டம் என்ன சொல்லுது? ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்யும் தவறு அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி விடுகிறது. இப்படி தடமாறி போகும் அமைப்பில் உள்ள ஜாதக அமைப்பை நாம் இங்கு பார்க்கலாம். கள்ளக்காதல் கொலைகள் செய்தி ஊடகங்களில் இன்றைக்கு அதிகம் இடம்பெறுகிறது. 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு பிரியாணி கடைக்காரருடன் ஓடிப்போன பெண், 50 வயதில் கூட கல்லூரி படிப்பு படிக்கும் பருவ வயதில் பிள்ளைகள் இருக்கும்போது கூட வேறு பெண்ணுடன் சேர்ந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் ஆண். இப்படி இன்றைய சமூகத்தில் நாளிதழை பார்த்தால் தினமும் அன்றாட செய்திகளாக ஹாட் டாபிக்காக காதல் திருமணம், கள்ளக்காதலுக்காக காதலனுடன் சேர்ந்து புருஷனையே பிணமாக்கிய பெண், இப்படி செய்தி வந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். ஆக இந்த அமைப்பை ஜாதக கட்டத்தில் அறிந்து யாருக்கெல்லாம் இது மாதிரி அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சமயோசித புத்தியை பயன்படுத்தி வாழ்வியலில் தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படாமல் வாழ்வியலை நல்ல விதமாக கொண்டு போக வேண்டும் என்கிற சமூக அக்கறையுடன் கூடிய பதிவுதான் இது. கள்ளக்காதலை ஜாதகம் பார்த்து அறிய முடியுமா, கட்டம் என்ன சொல்லுது? திருமணத்திற்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது 2 விஷயங்களை முக்கியமாக பார்க்கிறோம். ஒன்று செவ்வாய் தோஷம், மற்றொன்று ராகு கேது தோஷம். செவ்வாய் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம். ராகு கேது 1, 2, 7, 8 இருந்தால் தோஷம். ஓகேவா? இந்த இடங்கள் எல்லாம் காதல் சுகத்தையும் குடும்ப தாம்பத்திய சுகத்தையும் இல்லற வாழ்க்கையையும் குறிக்கும் இடங்களாகும். செவ்வாய் 7, 8 இருந்தால் காதல் உணர்வு அதிகம் காணப்படும். அதற்கு இணையாக அந்த ஜாதகருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இல்ல துணை அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான். அதே போல காதல் உணர்வு அதிகம் உள்ள 7, 8 செவ்வாய் உள்ள ஜாதகரை பார்த்து இணைப்பார்கள். 7ஆம் இடம் காதலை காமத்தை நிர்ணயிக்கும் இடம். இந்த களத்திரஸ்தானம் என்றும் சொல்லுவர். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெற்று நீசம் அடையாமல் இருப்பதும் அவசியம். இந்த இடத்தை வைத்துத்தான் ஒருவரது நடத்தை, ஆசை, விருப்பம், காதல் ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும். குருவினால் ஏற்படுகின்ற நன்மை தீமை என்று பார்த்தால், குரு போககாரகன், சுக்கிரன் காமகாரகன். இந்த இருவரும் இணைந்து பார்ப்பதில் நல்லதும் கெட்டதும் இருக்கிறது. இந்த 2 கிரகங்களுக்கும் பாவ கிரக பார்வை, நீச சேர்க்கை ஏற்பட்டால் இரகசிய உறவுகள் ஏற்படலாம். 8ஆம் இடத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருப்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான சூழலும் உள்ளது. கர்ப்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஜாதகத்தில் 4ஆம் இடம் கர்ப்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா விஷயங்களுக்கும் சோகங்களுக்கும் இந்த இடம்தான் முக்கியம். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெற்று இருந்தால் காதல் சிறப்பாக நடக்கும். பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கர்ப்பஸ்தானம் ஒழுக்க நெறியை பற்றி சொல்லும் இடம். 4ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் ஒழுக்கம் தவறாத காதல், நெறி தவறாத நட்பாழ்வு அமையும். 4ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள், நீச்ச கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்புகள் தேடி வரும். சஞ்சல மனம் கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால், சனி சந்திரன் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சந்திரன் நட்சத்திர சாரம், சந்திரன் சனி நட்சத்திர சாரத்தில்
சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீசம் போன்ற அமைப்புடைய ஜாதகங்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். சபல புத்தி, சஞ்சல மனம் இருக்கும். ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது, ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்து 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வயது மூத்த காதலி அமைவாள். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண் தொடர்பு உண்டு. தோஷமுள்ள ஜாதகங்கள்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு 7, 8இல் ராகு கேது உள்ள ஜாதகத்துடன் அதே தோஷமுள்ள ஜாதகரை சேர்ப்பதன் மூலம் அவர்களின் ஆசைகள், உணர்ச்சிகள் ஒத்துப்போகின்றன. இருவருக்கும் சரிபாதி இன்பம் கிடைக்கிறது. தோஷமுள்ள ஜாதகங்கள் சேராமல் ஒருவருக்கு மட்டும் தோஷம் இருந்து மற்றவருக்கு தோஷம் இல்லாது இருந்தால் காதல் சுகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போய் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. தீய செயல் ஜாதகம் என்று பார்த்தால் 6, 8, 12இல் 6, 8, 12ஆம் இடங்களில் இடத்திற்கு உரியவர்கள் அதிக பலம் பெற்று இருந்தாலோ 6, 8, 12இலேயே இருந்தாலோ தீய செயல்கள் செய்ய அஞ்சவும் மாட்டார்கள், அதற்கு வெட்கப்படவும் மாட்டார்கள். ஜாதகத்தில் பாதகம் செய்யும் கிரகம் அதிக பலம் பெற்றால் ஜாதகரை தீய எண்ணங்கள், தீய செயல்கள் என அலைக்கழிக்கும். 6, 8, 12ஆம் வீட்டுக்கு உடையவர்கள் பாதகாதிபதியுடன் இணைந்து அதற்குரிய திசாபுத்தி நடந்தால் தீயதை செய்ய சிறிதும் தயக்கம் காட்ட மாட்டார்கள். இவர்கள் பெரும்பாலும் சிறையில்தான் காலத்தை கழிப்பார்கள். ராகு கேதும் செய்யும் செயல் என்று பார்த்தால் ஜாதகத்தில் முக்கிய கிரகங்களாக கருதப்படும் லக்னாதிபதி, ராசியாதிபதி, திரிகோணாதிபதிகள் நீசம் பெற்றாலும் ராகு கேதுவுடன் சேர்ந்து அதற்கு உரிய திசாபுத்தியை நடத்தினாலும் மன துணிவுடன் தவறான பாதையில் செல்வார்கள். காலம் கடந்து பின் வருந்துவார்கள். இத்தகைய கிரக அமைப்பு கொண்டவர்கள் ஒன்றாக சேரும்போதுதான் கூட்டு கொலை போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்தால் என்ன, ஆண் பெண் எந்த ஜாதகமாக இருந்தாலும் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் காதல் வேட்கை அதிகம் இருக்கும். விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்தால் காதலுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். செவ்வாயும் சுக்கிரனும் கூட்டணி சேர்ந்து அமர்ந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். காதல் வேட்கையை தீர்த்து கொள்ள எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? ஜாதகத்தை பொறுத்தவரை, ஆண்கள் பெண்கள் என்னும் பேதமெல்லாம் கிடையாது. இத்தகைய ஜாதக அமைப்பில் பிறந்திருந்தால் இதே மாதிரி பலன்கள் தான் நிகழும் என்கிறது ஜோதிட விதி. நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்ய வேண்டுமாயின் புதன் பகவானை திருவெண்காடு சென்று வணங்கி வந்தால் புத்தி நன்கு வேலை செய்து புதன் பகவான் அருள் புரிவார். அடுத்து மனோகாரன் சந்திரனை 3ஆம் பிறை நிலவொளியில் தரிசித்து பௌர்ணமியிலும் தரிசித்து வந்தால் சஞ்சலமடையாமல் திடமான மனம் அமையும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகங்கள் இருந்தால் அவர்கள் இதை பார்த்து தங்களுக்கு இருப்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வியலில் எப்படி வாழ வேண்டும் என்று தாங்களே முடிவெடுத்து நல்ல விதமாக வாழ்க்கையை நடத்தவும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.